நியாயஸ்தானத்தில் வரும்போது கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதாங்க. பின்பு உலகத்தில் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ரெண்டும் ஒரு செகண்டில் நடக்கும்போது உலகம் முழுவதும் கதறப்போகுது. ஆயத்தமானவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஆயத்தம் இல்லாதவங்கள்லாம் கைவிடப்பட்டவங்களாக. இயேசு வருவார்னு நினச்சோம், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டார், நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகினால இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு சந்திக்க நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடின கூட்டத்தை எல்லாரையும் காவலாளிகளாக இருங்க. நமக்கு எவ்வளவோ டியூட்டிகள் இருக்குது. எல்லா டியூட்டியோடு சேர்த்து பிரதானமாக